ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தயா கனகா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கோட வீடியோ பார்த்துக்கலாமா? இந்த செட்டிநாடு பேஸ்கெட்டோட பிக்னிக் பேஸ்கெட் ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க, ஒரு சப்ஸ்கிரைபர் தான் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மூடி போட்டு இந்த கைப்பிடியெல்லாம் போடணும், இந்த இதுக்கு வந்து டேக் எல்லாம் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருந்தேன், சூப்பராக தான் வந்திருக்கு. அதே பட்டை டேப்பில் கட் பண்ணிவிட்டு அழகாக போட்டிருக்கேன். ஓகே, இது எப்படி பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து இது எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்லி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது வந்து லாக் பண்ணுறதுக்கு இதுவும் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுவுமே சூப்பராக வந்திருக்கு. இதுவும் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக நானும் அது சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, அடுத்த வீடியோவில் நான் வேணால் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி பீட்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து வயருக்கு போட்டு செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பீட்ஸ் தான். இதில் வந்து என்னோடய ஸ்டோரில் எல்லா கலர்ஸுமே அவைலபிள் தான். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பாசி வச்சு நான் இந்த ஃப்ளவர் நடுவில் வர்ற மாதிரி நான் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ப்ளூ கலரே எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எல்லாமே ஒரே கலரில் இருக்கிறனால இந்த கூடை வந்து நமக்கு ப்ளூ கலர்லேயே வச்சா தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி கஸ்டமர் சொல்லியிருக்காங்க, அதனால தான். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாசி வந்து இது நடுவில் இப்படி வரணும், அது வர்ற மாதிரி நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஒரு ஃப்ளவர் முடிச்சிட்டேன். இப்போ எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அடுத்து பெட்டல் தான் போட்டுட்ருக்கேன். ஒரு பெட்டல் உங்களுக்கு காட்டுறேன் நான் எப்படி பண்ணியிருக்கேன்ட்டு. அப்படி போட்டுட்டு கொஞ்சம் பெட்டல் பெருசாக வரணும் அப்படின்னா கொஞ்சம் லென்த்தியாக விட்டு இப்படி திருப்பி விட்டுக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறமா இதுக்குள்ளே நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். பொறுமையாக இன்னொரு வீடியோவில் வேணால் எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்லி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் வந்து நடுவில் பீட்ஸ் வரணும். எப்படி பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். கொஞ்சம் இது வந்து யோசனை பண்ணி கரெக்டாக ஃபிட்டிங்கில் கொண்டு வந்து நிப்பாட்டணும், அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். இல்லைன்னா கொஞ்சம் அது எப்படி ஐடியா பண்ணி பண்ணணுமோ அப்படின்னு யோசனை பண்ணி பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இது இப்படி வச்சுட்டு இந்த பீட்ஸை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். எப்படி இன்சர்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஏன்னா இந்த பாசி வந்து இதுக்குள்ளே போகணுன்னா இந்த இது வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், நம்ம வந்து இது கட் பண்ணி தான் ஆகணும். பாருங்கள், போவே